பிரதமர் நரேந்திர மோடிக்கு 75 வயதுல அரசியல்ல இருந்து கட்டாய ஓய்வு தரப்போகுதா பாஜகங்கிற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து நாட்டுடைய புதிய பிரதமரா உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் தேர்ந்தெடுக்கப்படுவாராங்கிற விவாதமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்தியா டுடே கருத்தரங்கு முன்னத்துல இது தொடர்பான கேள்விக்கு யோகி ஆதித்யநாத் விளக்கம் அளிச்சிருக்கிறது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. பாஜகவில் 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் 75 வயதை எட்டிய மூத்த தலைவர்கள் பலருக்கும் அரசியலிருந்து கட்டாய ஓய்வு அளிக்கப்பட்டது. பாஜக நிறுவன தலைவர்கள்ல ஒருவரான LK அத்வானிக்கும் அந்த நிலைதான் ஏற்பட்டது. அயோத்தி ராமர் கோயில் இயக்கத்தை தீவிரமா முன்னெடுத்த மூத்த தலைவர்கள்ல ஒருவரான முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்டோருக்கும் இந்த கதிதான் ஏற்பட்டது. இதே போல பல்வேறு மாநிலங்கள்ல 75 வயதான பாஜக தலைவர்கள் தீவிர அரசியலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க. கடந்த ஆண்டு மக்களவை தேர்தல் போது இது தொடர்பான விவாதம் தீவிரமா நடந்தது. ஆம் ஆத்மி கட்சி தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விவாதத்தை முதல்ல எழுப்பினார். அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு 2026ஆம் ஆண்டுல 75 வயசு ஆகும். அப்ப அவரை பாஜக பிரதமரா நீடிக்க அனுமதிக்காது. மத்தியில பாஜகவை தேர்ந்தெடுத்தா பிரதமர்கள் மாற்றப்படும் நிலைதான் உருவாகும்னு பிரச்சாரத்தை முன்வச்சாரு. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய இந்த அதிரடி பிரச்சாரம் பாஜகவை கடுமையா அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அதனால பாஜக தலைவர்கள் அனைவரும் பிரதமர் மோடிக்கு மட்டும் 75 வயது கட்டாய ஓய்விலிருந்து விலக்கு அளிப்போன்னு இடைவிடாம பதில் சொன்னாங்க. இந்த நிலையில தான் இந்தியா டுடே ஊடகம் கருத்தரங்கு முன்னத்தை நடத்தியிருக்காங்க. அந்த கருத்தரங்கத்துல உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்றிருக்காரு. அப்போ அவர்கிட்ட உத்தரப்பிரதேச முதல்வர் பதவிக்கு அப்பால் தேசிய அரசியல்ல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, அதாவது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பின்னர் புதிய பிரதமர் ஆவீங்களான்னு மறைமுகமா கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு பதில் சொன்ன உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், பாரத மாதாவுக்கு சேவகனா இருக்க, உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு சேவையாற்றுறதுக்கு எனக்கு பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கு. இந்த கடமையை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் மீண்டும் என்னுடைய கோரக்பூருக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டா யோகி தர்மத்தை முன்னெடுத்துட்டு போவேன். நான் பிற பதவிகளை விட கோரக்பூருக்கு திரும்பி போறது, அதாவது பிரதமர் பதவிக்கு போறத உற்சாகம் தரக்கூடிய ஒன்னா நினைக்கிறேன்னு பட்டும் படாம பதில் சொல்லியிருக்கிறாரு யோகி ஆதித்யநாத். இந்த நிலையில தான் பிரதமர் மோடிக்கு பாஜக அவருடைய 75வது வயதுல கட்டாய ஓய்வளிக்கக்கூடிய முடிவை மேற்கொண்டா புதிய பிரதமராக கூடிய பட்டியல்ல யோகி ஆதித்யநாத், நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், அமித்ஷா, சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இவங்கள ஒருவர் தான் பாஜக தாய் அமைப்பான RSS இயக்கம் புதிய பிரதமரா தேர்வு செய்யும்னு சொல்றாங்க. அதனால இன்னும் ஓராண்டிற்குள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்பட்டு வேறொரு பிரதமர் மாற்றப்படுவாராங்கிற கேள்வி இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு.